ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து டே 5. நாங்கள் கனெக்டிவ் கட்டில் இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கார் வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். ஸோ ஒரு 4 டேஸ்க்கு ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கோம். எடுத்துகிட்டு நாங்கள் எங்கள் பெரிய பாவா அவங்க ஃபேமிலி கூட நாங்கள் வந்து சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஃபஸ்ட்டாக நாங்கள் வந்தது வந்து இந்த ஜில்லட் கேசல் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்தார். இது வந்து கனெக்டிவ் கட்டில் தான் இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி வந்து தேங்க்ஸ் கிவிங் டேனால் வந்து இங்கே வந்து ஹாலிடே. ஸோ அதனால் வந்து இது வந்து ஓப்பனில் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த லொக்கேஷன் அந்த அவுட் சைட் வியூ மட்டும் என்ன பண்ணிடலாம்னா சுற்றி பார்த்துட்டு போயிடலாம். வியூ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கு தான் வந்தோம். ஸோ இதை பார்த்துட்டு தான் அடுத்து வந்து ஒரு பீச் போகலாம் அப்படின்ட்டு பிளான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் அ ஜில்லட் கேசல். வாங்க இதை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். ஸோ இதை வந்து கட்டினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் ஜில்லட்டுங்கிறவர். இவர் வந்து 1924 தான் இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறாரு இந்த கேசலை. ஸோ இவருக்கு வந்து ஃபேமிலி எதுவும் இல்லாதனால ஸோ இவருக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1943 வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட், அது கனெக்டிகட் கவர்மெண்ட் வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா 184 ஏக்கர்ஸ் இருக்குது. சுற்றி வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. வியூ வந்து தனியாக இது மட்டுமே ஒரு ஹில் மேலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி இந்த பக்கம் இப்போ ராக்கி ஹில்லேருந்து எங்கள் பெரிய பாபா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன ஹில்லாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஏரியா இந்த ஹில்லை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா 7th சிஸ்டர் அப்படின்றாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இந்த கேசல் இருக்குது. இது வந்து அந்த ஹில்லாக இருக்கிறதுனால மேலேருந்து பின்னாடி பார்த்திங்கன்னா கீழே தண்ணி போகிறது வந்து ஒரு ரிவர் மாதிரி போயிட்டுருக்கு. அந்த ரிவர் நேம் என்னன்னு தெரியல கரெக்டாக. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மத்தியானம் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோம். வீட்டிலேருந்து ஒரு 12 o'clock அந்த மாதிரி தான் கிளம்பணும். ஸோ வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலு இந்த பிளேஸுக்கு வந்து. இங்கே வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப இந்த நவம்பர் மந்த்னால ரொம்பவே டெம்பரேச்சர் வந்து ட்ராப் ஆகுன்ட்டு கொஞ்சம் ஒரு 10 o'clock மேலே தான் பிளான் பண்ணி வெதர்லாம் செக் பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஸோ இன்றைக்கி மழையெல்லாம் எதுவும் இல்லை, சன்னியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கவே தெரியும், கேமராவில் பார்க்குறதுக்கு சன்னியாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா 1 degree Celsius 2 degree Celsius தான். பயங்கர ஃப்ரீசிங் டெம்பரேச்சர். என்னால் வந்து இந்த கேமராவை வந்து ஹோல்ட் பண்ணி என்னால் வந்து வீடியோவே எடுக்க முடியல. அந்தளவுக்கு வந்து கை வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அது சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குங்களா. மேலே ஏறி நிற்கிறப்போ உங்களுக்கு ஆக்சுவலி இந்த பேக் சைட் போனீங்கன்னா அந்த பக்கம் தண்ணி, நம்ம மேலே வந்து அந்த பால்கனி மாதிரி இருக்கும். நல்லா ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா காற்று வீசுது. எங்களால் வந்து அங்கே நிற்கவே முடியல, அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கேசல் ஃபுல்லாக அப்படியே நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அப்படியே சுற்றி காட்டுறேன். ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் பில்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம ஊர் அந்த கல்ச்சர் ஹெரிட்டேஜ் கூடலாம் கம்பேர் பண்ணுறப்போ ஓகே தான். பட் ஆனால் வந்து இங்கே வந்து என்னென்னா மெயினாக அந்த லொக்கேஷன் தான். லொக்கேஷன் வந்து சான்ஸே இல்லைங்க. அதே மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறது, அவங்களோட கல்ச்சரை வந்து அவங்க வந்து கன்சர்வ் பண்ணி வைக்கிறதெல்லாம் வந்து கிரேட்டு. அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்னால் உள்ளே போக முடியல. உள்ளே வந்து இன்றைக்கி அது தேங்க்ஸ் கிவிங் டேனால் க்ளோஸ்டு. ஸோ வெளியே மட்டுமே சுற்ற முடியும். ஸோ அதனால தான் வெளியவே நான் சுற்றி காட்டிகிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சுற்றி வர்றதுக்கு நிறையா அந்த பாத்தெல்லாம் இருந்துச்சு. அது போக இந்த பின்னாடி பார்த்திங்கன்னா நிறையா அந்த ரெயில் அந்த பாத்தெல்லாம் இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கி போனோன்னா நம்ம அந்த ரிவருக்கு போகலாம். ஸோ அது வந்து என்ன ரிவர்னால் கனெக்டிகட் ரிவர். அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ கனெக்டிகட் ஸ்டேட்குள்ளே இருக்கிறதுனால அந்த ரிவர் நேமே வந்து கனெக்டிகட் ரிவர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த பார்த்திங்களா, இது அப்படியே கீழே போய் உங்களுக்கு அந்த பக்கம் வந்து கீழே இறங்குறதுக்கு அந்த ரெயில் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது வழியாக போனால் நம்ம ரிவருக்கு போகலாம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனே இது ஃபுல்லாக இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக இந்த ஸ்டோன் தான். இது வந்து இந்த லோக்கல் ஸ்டோன் தான். நான் அதுவும் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏதாவது ஒரு யூனிக்கான ஸ்டோனா அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஸோ இங்கே கிடைக்கிற லோக்கல் ஸ்டோன் வச்சு இவர் வந்து இந்த கேசல் பில்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரே மாதிரி இந்த மேலே வச்சு இந்த மாதிரி கேசல் பில்ட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து எந்த இடத்துல நின்னாலுமே வந்து சீனிக்காக இருக்கும். ஸோ வந்து பிக்சர் எடுக்கிறதுக்கு வந்து நல்ல பிளேஸ். ஆனால் ஸோ எங்கே வேணாலும் எந்த ஸ்பாட்டில் வேணாலும் நிற்கலாம் நீங்கள் திரும்பி. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லா இடமுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ என்னால் உள்ளே தான் போக முடியல. ஆக்சுவலி எங்கள் பெரிய பாவா வந்து ஏற்கனவே வந்திருக்காராம்மா. ஸோ அவர்கிட்ட கேட்டேன், ஸோ உள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, உள்ளே வந்து சின்ன சின்ன ரூம்ஸ் இருக்கும், அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த திங்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னாங்க. பட் என்னால் அது உள்ளே போக முடியல. ஸோ அது போய் பார்த்துருந்தா அது ஒரு மாதிரி நல்லா இருந்திருக்கும். பட் ஆனால் அது வந்து மிஸ் ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியாது.
ஸோ இது வந்து கேசலோட பேக் சைட் வியூ இது வந்து. ஸோ கரெக்டாக இந்த பேக் சைடு தான் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்டிகட் ரிவர் வந்து வியூ வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். ஸோ இங்கேருந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலி இது ஹில் மேலே இருக்கிறது இது இங்கேருந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் ஓகே இது வந்து ஹில்லு அப்படின்ட்டு. ஏன்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக. ஆமாம் பயங்கர சிலிண்டர் கையில் இதாகுது எனக்கு ஃப்ரீஸ் ஆகுது. கமன் க்ளவுஸ் தூக்கி போட்டு வந்துருக்கலாம் போல. ஸோ இதுதான் அந்த ரிவர். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவலி இதை வந்து என்ன நினச்சேன்னா லேக்குன்னு நினச்சேன். அப்புறம் தான் பார்த்தேன் ஓ இது வந்து ரிவர் போல் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாக அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ தான் நினச்சேன் ஓகே இது ரிவர், இது வந்து லேக் கிடையாது அப்படின்ட்டு. இது வந்து ஆக்சுவலி லைட்டுடா. லைட்டு உள்ள லைட் வச்சிருக்காங்க. வித்தியாசமா இருக்குல்ல. இது லாக்டா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிவருக்கு போகிற அந்த பாத் இது அப்படியே நம்ம கீழே கொஞ்சம் தூரம் இறங்கி போனோம்னா அந்த ரிவருக்கு போயிடலாம். சரி நம்ம ரிவருக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு தான் நாங்களும் கிளம்புனோம். ஸோ இது வந்து சைட் வியூ, அந்த ஃபுல் கேசலோட சைட் வியூ. சரி முடிச்சுட்டு நாங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக பிக்சர் எடுத்துகிட்டு சரி நம்ம ரிவருக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்புனோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்னதாக அங்கே ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது பார்க்குறதுக்கு எப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற இடம் மாதிரி இருந்துச்சு. நம்ம எதாவது ஃபுட்டு எதாவது எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பிளேஸ் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஆக்சுவலி என்னன்னு தெரியல. பட் ஆனால் இப்போ வந்து அவங்க அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு டேபிள் சேர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்கினோன்னா நம்ம ரிவருக்கு போகலாம். சரி போகலான்னு தான் நாங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தோம். பட் ஆனால் பார்க்க வந்து கிட்ட இருக்கிற மாதிரி இருக்குது. பட் ஆனால் போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் ரிட்டன் வந்துட்டோம். நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போகல. நாங்கள் பாதியில் என்ன பண்ணிட்டோன்னா வந்துட்டோம். சரி கிளம்பலாம், அடுத்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் அடுத்து வந்து பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ யூஎஸ் வந்தோடனே நான் பார்த்த முதல் கேசல் வந்து ஜில்லட் கேசல் தான். கேசல் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேசல் தான். பட் ஆனால் வந்து சீனிக்காக இருந்துச்சு. ரொம்பவே அந்த வியூ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காகவே வந்து இங்கே வரலாம். ஸோ அதுக்கே வந்து 5 ஸ்டார் கொடுக்கலாம் இந்த பிளேஸுக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நேச்சர் நீங்கள் ரொம்ப விரும்புவீங்க அப்படின்னா இந்த பிளேஸை வந்து சூஸ் பண்ணலாம். ரொம்பவே அமைதியாக க்ரௌடே இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ஐசோலேட்டடாக இருக்கும். ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அது முடிச்சுட்டு நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு ஒரு கோஸ்டல் டவுனுக்கு வந்துட்டோம்.
ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா சேம் அதே தான், தேங்க்ஸ் கிவிங் டேனால வந்து பீச் வந்து க்ளோஸ்டு. ஸோ இருந்தாலும் நம்ம பீச் தானே உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு உள்ளே போனோம். ஆக்சுவலி நானும் என் சிஸ்டர் மட்டும்தான் போனோம், மற்றவங்க யாரும் வரல. ஏன்னா வந்து பார்க்கிங் ஏரியா வந்து க்ளோஸ்டு. ஸோ பார்க்கிங் ஏரியா க்ளோஸ்டுனால காரை வந்து பார்க் பண்ண முடியல, நம்ம ரோட்லேயும் பார்க் பண்ண முடியாது இங்கெல்லாம். ஸோ அந்த பார்க்கிங் ஏரியாவில் தான் நம்ம வந்து பார்க் பண்ண முடியும். நம்ம ரோட் சைட்லலாம் பார்க் பண்ணிட்டு வந்தோன்னா வந்து டவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் ஜஸ்ட்டு நாங்கள் மட்டும் போய் பார்த்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அடுத்து இன்னொரு பீச்சுக்கு போகலாம் அப்படின்ட்டு இன்னொரு பீச்சுக்கு கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த ஃபால் ட்ரீஸ் எல்லாம் 2-3 இருந்துச்சு. ஸோ அது காட்டலான்னு ஷூட் பண்ணேன். அதே மாதிரி வியூவும் வந்து அந்த வீடெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு, எல்லாமே தனித்தனியான வீடு. ஸோ இங்கே வந்து வீடெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் ஷூட் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்து ஷூட் பண்ணேன். மெயினாக நான் ஷூட் பண்ணது வந்து இந்த ஃபால் ட்ரீஸ் காட்டுறதுக்காக தான் ஷூட் பண்ணேன். ஸோ அதில் ரெட்டு, ஆரஞ்சு, இன்னொன்று எல்லோ கலர் வரும். ஸோ சில இடத்துல மட்டும் அந்த அந்த லீவ்ஸ் வந்து இருக்குது, முக்கால்வாசி எல்லாம் விழுந்துருச்சு. ஸோ காட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலர் இருக்கும். ஸோ ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஃபால் ட்ரீஸ் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் அந்த பீச் க்ளோஸ்டுனால நாங்கள் வந்து சரி இன்னொரு பீச் போகலாம் அப்படின்ட்டு, அங்கே வந்து அந்த பார்க்கிங் பிரச்சனை இருக்காதுன்ட்டு ஸோ அங்கே போயிட்டுருக்கோம். ஸோ இது எல்லாமே கோஸ்டல் ஏரியானால உங்களுக்கு ஃபுல்லாக அந்த கடல் பக்கத்தில் போகிற மாதிரி தான் இருக்கும் ரோடெல்லாம் வந்து. ஸோ இப்போ வந்து நாங்கள் வந்து கோஸ்டல் ஏரியானால ஃபுல்லாக இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே கடல் தான். ஸோ ரிவர் கிடையாது, இது எல்லாமே வந்து கடல் தான், கோஸ்டல் டவுன்ஸ் தான் எல்லாமே. இந்த பீச் பார்த்திங்கன்னா இப்போ இந்த கேசல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ராவலில் தான் இந்த பீச்சு. இந்த பீச் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் டைம்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சம்மர் கேம்ப் மாதிரிலாம் போடுவாங்களாமா. ஸோ வீட்டிலேருந்து எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே ஒரு 1 day ஸ்டே பண்ணுவாங்களாம், சம்மர் கேம்ப் மாதிரி போடுவாங்க அப்படின்னாங்க. ஸோ அது உள்ளே வந்தோன்னா அந்த உள்ளே வர வழியில் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு, அதை நான் எடுக்கலை. ஸோ உள்ளே வந்துட்டோன்னா இதுதான் சின்ன பீச் தான் பார்க்குறதுக்கு, ஆனால் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது. நாங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம். ஸோ இதே சம்மர் டைம்லாம் வந்தோன்னா ஃபுல்லாக கூட்டமாக இருக்கும் அப்படின்னாங்க. இது வின்டர்னால யாருமே இல்லை, ஏன்னா இப்போல்லாம் இங்கே நிற்க முடியல, அவ்வளோ குளிராக இருக்குது. இந்த என் பையன் நடுங்கிட்டு இருந்தான் பாருங்கள். ஸோ எப்படி நடுங்கிட்டு இருக்கான் பாருங்கள். ஏன்னா இந்த கோஸ்டல் ஏரியா வந்தனால, கடல் பக்கத்தில் வந்தனால காற்று உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏற்கனவே. ஸோ உங்களுக்கு அந்த வின்டர் வேறு, ஸோ ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சன்செட் ஆயிரும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 தான். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இன்னொரு 1/2 hour தான், 1/2 hourல வந்து டார்க் ஆயிரும். ஏன்னா வின்டர்னால இங்கே சீக்கிரமே வந்து இருட்டிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸ்லேயும். மேக்ஸிமம் ஒரு 4:30 தான். அப்போ 4:30க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டார்க் ஆயிரும். இந்த பீச்சில் வந்து வேவ்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான், வேவ்ஸே இல்லை. ஏன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்டோன்ஸ் போட்டு வச்சாவே உங்களுக்கு வந்து வேவ்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இங்கே அப்படியே நடந்து போகலாம் நல்லாயிருக்கும்னாங்க, பட் யாருமே நகரில், ஏன்னா அவ்வளோ குளிராக இருந்துச்சு. அதனால் நாங்கள் வந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். ஸோ இந்த இடம் பார்த்துக்கோங்க, இங்கே நான் கீழே விழுந்து வாரினேன். சும்மா ஜஸ்ட்டு முன்னாடி கால் வச்சேன், அவ்வளோதான், கீழே வலிக்கி விழுந்தேன் நான். நல்ல பெரிய அடியெல்லாம் இல்லை, தப்பிச்சிட்டேன். ஆக்சுவலி தண்ணி வந்து தொட்டு பார்க்கலாம் எவ்வளோ சில்லுன்னு இருக்குது அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், சரி அந்த பக்கம் போகலான்ட்டு ஒரு லைட்டாக தான் வந்து மூவ் பண்ணேன், அப்படியே வந்து ஸ்லிப் ஆகிட்டேன் நான். ஏன்னா அவ்வளோ வந்து பாசி பிடிச்சி இருந்துச்சு, ஆனால் பார்க்க தெரியல. அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் போகிறது தெரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோடு முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவை. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.